வீடியோ எடுத்து கேட்குறீங்களா? நான் அந்த மல்லி மொட்டு இருந்தது இல்லையா, அதை பறித்து வைக்கலாம். என்ன சார், சனிக்கிழமை அன்னைக்கு நம்மாழ்வாரோட ஜெயந்தி, வைகாசி விசாகம், முருகனுக்கு விசேஷம். ஸோ அந்த பூ பறிச்சுட்டு அப்படியே டெய்லி வந்து இந்த நார்த்தங்காய் எண்ணிட்டு போவேன். நான் இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னு நார்த்தங்காய் இங்கே ஒரு 6-7 இருக்குது. இங்கே ஒன்று, ரெண்டு இங்கே 2 இருக்குது. இப்போ இங்கே ஒன்று 3, இங்கே 4, இங்கே 5, 6, 10-15 இருக்கு. வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம், முருகனுக்கு விசேஷம். அதே மாதிரி நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரம். நம்மாழ்வார் வந்து புளிய மரத்துல ரெடி வந்ததுனால புளியோதரை, சக்கரை பொங்கல், தயிர் சாதம், தத்தியானம் 3 பண்ணலாம்னு வச்சுருக்கேன். அப்படியே முருகனையும் நம்ம யூஸ்வலா நம்ம வேண்டிப்போம், நம்ம மரத்துல பழக்கம் உண்டு. ஸோ அதனால முருகருக்கு வந்து சக்கரை பொங்கல், நம்மாழ்வாருக்கு புளியோதரை, தத்தியானம், ஸோ 3 பண்ணலாம்னு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் அப்படியே டக்குன்னு பண்ணிடுறதுல இன்னைக்கு வந்து நம்மாழ்வாரை பத்தி பேசலாம். நம்ம இந்த புளியோதரைக்கு வந்து புளிக்காய்ச்சல் ஃபர்ஸ்ட் காய்ச்சிடுறேன். புளிக்காய்ச்சல் காய்ச்சல் என்னன்னா நல்லெண்ணெய்ல வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை, வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துட்டு, அது வந்து மிளகாய் கிள்ளி போட்டு வச்சுக்கலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் வறுத்துட்டு பொடி பண்ணியும் வச்சுக்கலாம். எப்படி வேணா போட்டுக்கலாம். அதை அப்புறம் அந்த புளியை கரைச்சு நல்லா விட்டுறணும். புளி வந்து நல்லா 2 எலுமிச்சம்பழம் சேர்த்து எடுத்துட்டு இருக்கேன். நல்லா கருப்புளி நல்லா கொதி வந்தாலும் உப்பையும் போட்டுட்டு மஞ்சள் பொடியும் போட்டுருவேன். அப்புறம் மேல் பொடி வந்து தனியா 4 ஸ்பூன், வெந்தயம் 2 டீஸ்பூன், மிளகாய் 2 வெறும் வானிலை வறுத்துன்னு மேல பொடி பண்ணி போட்டு புளியோதரை ரெடி பண்ணிடுவேன். சக்கரை பொங்கல் வந்து ரைஸ் 3/4 பங்கு, 1/4 பங்கு பைத்தம்பருப்பு, 5-6 அழகு வந்து ஜல விடணும். இல்லை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 4 அழகு ஃபர்ஸ்ட் பால் விட்டுருக்கேன். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் 2 அழகு ஜலமும் விட்டு நல்லா குழசல் ஆகும். அது பாட்டும் ஆயிடுச்சு. புளிக்காய்ச்சலுக்கும் தத்தியானத்துக்கும் வேணும் இல்லையா, அதுக்கு சாதத்துக்கு வச்சிருக்கேன். மேல் பொடிக்கு வறுத்துக்கணும். வெந்தயம் 2 டீஸ்பூனு, ஒரு 4 பெரிய டேபிள் ஸ்பூன்ல 4 டீஸ்பூன் வந்து தனியா, ஒரு 2 மிளகாய், எல்லாத்தையும் நல்லா நைஸா வறுத்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பிடிச்சிட்டு தனியாவும் மிளகாவும் மிளகாவும் கூட கம்பல்சரி கிடையாது. சும்மா 2 போட்டு அது வாசனை நல்லா வறுத்து வாசனை நல்லா இருக்கும். அக்கா 2 போட்டிருக்கேன். இப்போ இந்த வெந்தயம் வறுத்தது இது பண்ணியிருக்கேன் இல்லையா, எல்லாத்தையும் விட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுப்பேன். நல்லெண்ணெய் நிறைய கண்ணை மூடி நல்லெண்ணெய் விட்டுக்கணும். கீழே விட்டுட்டோம்னா என்ன வந்து நம்ம வந்து இவ்வளவு எண்ணெயா அப்படின்னு யோசிக்கிறோம். அதுக்காக சொல்றேன். போட்டு என்ன பண்ணுவேன்னா, இந்த கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், நல்லா பெருங்காயம் நல்லா கண்ண முடிய நிறைய போடலாம். 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் வறுத்துட்டு கருவேப்பிலை, இந்த மிளகாய் நல்லா கிள்ளி போட்டுப்பேன். எல்லாம் போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இந்த புளியை கரைச்சி விடுவேன். அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு கொதிக்க விடுவேன். எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன். இப்போ இந்த மிளகாய் வந்து நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் போட போறேன். மிளகாய் போட்டேன். இப்போ வந்து மிளகாய் வந்து இப்படி முழுசா இருந்ததுன்னா சில பேர் பிடிக்காது. அப்ப என்ன பண்ணலாம், கொஞ்சம் லேசா எண்ணெய் விட்டு வறுத்துட்டு அதுல போட்டுடலாம். நல்லா புளியை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டேன். புளிஜலம் மஞ்சள் பொடி போட்டேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். கொதிச்சு கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகணும். வறுத்துட்ட பொடியை கொஞ்சம் ரொம்ப நைஸா வேண்டாம் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நல்லா குறைஞ்சிடுது பார்த்தீங்களா. இப்போ சாதம் சூடா வச்சு அதுல போட்டு புளிக்காய்ச்சல். ஆமா, இது புளிக்காய்ச்சல். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆமா, இது 15 நாள் ஒரு ஒன்றும் ஆகாது. சாதம் உதிரியா வடிச்சுட்டு நல்லா அதை வந்து கலக்க வேண்டியதான். கலக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணாலும் விட்டுருக்கேன். இந்த சாத்துக்கு ஒரு 2 கரண்டி போறோம். 2 கரண்டி போறோம். இந்த கூட நல்லா வெந்துடுது. இப்போ வந்து வெல்லம் போட்டுருவோம். வெல்லம் வந்து 1க்கு 2 இல்ல 3 போட்டுக்கலாம். சக்கரை பொங்கல். இது வந்து கிஸ்மிஸும் இது முந்திரிமா? ஆமா, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம். குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் போட்டாச்சு. தியானத்துக்கு வந்து வெண்ணெய், தயிர், கொஞ்சம் உப்பு போட்டேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் நிறைய பால், டம்ளர் பால் விட்டு, கொஞ்சம் சூடா இருக்காது சாதம், அதனால இது பண்ணிருக்கேன். அப்படியே கலந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மாழ்வாருக்கு வந்து சக்கரை பொங்கல், தத்தியானம், புளிக்காய்ச்சல். நீங்க வந்து இப்ப நம்மாழ்வாரை பத்தி கதையை வந்து சொல்றீங்களா? கதை நிறைய சொல்லியிருக்கோம். பட் இன்னைக்கு அவரோட திருநட்சத்திரம் கேட்கறது வந்து ரொம்ப விசேஷம் இல்லையா? அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைகள் சரியாத பேசாத குழந்தைகள், அந்த மாதிரி எந்த தோஷம் இருந்தாலும் சரி, அது எல்லாமே அங்க அந்த நம்மாழ்வார் திருநெறி என்ன எந்த இடம், அது ஆழ்வார் திருநெறி, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா கண்டிப்பா பலன் உண்டு. அது மாதிரி குழந்தை வந்து நல்லபடியா வளர்றதுக்கும் ஒரு 16 வருஷம் பேசாம இருந்து இது பண்ணதுனால எந்த குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ நம்ம வந்து குழந்தைகள் வந்து கண்டிப்பா ஒரு வாட்டி வந்து
அந்த ஸ்தலத்துக்கு கூட்டின்னு போனோம். ஆமா. அப்ப குழந்தையோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். கதையை பார்ப்போம். ஆழ்வார் திருநகரி திருக்குறுங்குடி அப்படின்னு சொல்ற ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. நம்ம போயிருந்தோம். முன்னொரு காலத்துல காரிமாறன் உடையநங்கைன்னு ஒரு தம்பதிகள் இருந்தான். ரொம்ப நாளா குழந்தை இல்லாம ஒரு தவம் இருந்து இந்த குழந்தை வந்தது. குழந்தை பிறக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தாயோட வயிற்றுலேருந்து வரும்போது தலை வெளியே வரும் இல்லையா, அந்த தலையில் வந்து இந்த வெளியே இருக்கிற காற்று படும். அதனால தான் உச்சந்தலை வந்து நமக்கு அந்த சமயத்தில் மிருதுவாக இருக்கும். அந்த இடத்துல காற்று படும். அந்த காற்றோட அழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த காற்றோட அழுத்தம் அந்த குழந்தையில எப்போ படுறதோ அன்னையிலேருந்து இந்த சம்சார சாகரத்துலேயும் இந்த பந்தங்கள்லையும் அது விழுந்துடும். அந்த குழந்தை அந்த நிமிஷத்துலேருந்து அந்த அழுத்தத்தில் வெளியே வந்த உடனே அந்த குழந்தை அழும். ஆனால் இந்த குழந்தை அந்த காற்றை வந்து பிறக்கும் போதே கோபமாக பார்த்துருக்கு. அதனால தான் சடகோபன். சடகோபன் அப்படின்னா சட அப்படின்னா காற்று, சடஜித் அப்படின்பா. ஜித் அப்படின்னா ஜெயித்தான், காற்றை ஜெயித்தான் அப்படின்னு அர்த்தம். சடஜித் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை சடகோபன் அப்படின்னு சொல்லுவோம். மூச்சு விடாம பால் குடிக்காம அப்படியே இருந்திருக்கு அந்த குழந்தை. இது அம்மா அப்பா பார்த்து பயந்துட்டான். வெறும் ஜடமா இருக்கு, உயிர் இருக்கு, ஆனா அழமாட்டேங்கிறது, பால் குடிக்க மாட்டேங்கிறது. ஒரு நாள் இல்லை 2 நாள் இருந்தா ரொம்ப நாள் இந்த மாதிரி ஆயிருக்கு. பயந்துட்டு அங்க ஆதிகேஸ்வர பெருமாள் கோவில்ல இந்த குழந்தைய போட்டுட்டு போயிட்டான். இந்த குழந்தை தவழ்ந்து பக்கத்துல இருக்கிற புளிய மரத்துல அங்க ஒரு பொந்துல உட்காந்துட்டு இருக்கு. அந்த புளிய மரத்தடியில உட்காந்துட்டு இருக்கு. பிற்காலத்துல அந்த புளிய மரத்துக்கு அந்த குழந்தை இருந்தனால அந்த புளிய மரம் வந்து ஆழ்வார் அந்தஸ்து பெற்றது. அந்த புளிய மரத்துக்கு இன்னைக்கும் பேர் வந்து திருப்புளி ஆழ்வான். அங்கேயே இருந்திருக்கார் 16 வருஷம். வடக்கு நாட்டில் பாத யாத்திரை போன மதுரை கவிக்கு தெற்கு பக்கமாக ஒரு ஜோதி தெரிஞ்சிருக்கு. இது என்னன்னு அப்படியே தொடர்ந்து வந்தால் திருக்குறங்குடியில் இந்த புளிய மரத்தை காமிக்கிறது. அங்கே வந்து நின்றுட்டார். நின்று இந்த சிறுவனை பார்க்குறார். அபரிதமான தேஜஸ் அந்த முகத்தில். இது இந்த மாதிரி இவர் வந்து பாத யாத்திரை தேசம் ஃபுல்லாக போனவர் இந்த மதுரை கவி. இப்படி ஒரு தேஜஸை பார்த்ததில்லை. அபரிதமான தேஜஸ். அந்த சிறுவன்கிட்ட கேட்குறார், செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு சத்தமாக கேட்குறார். 16 வருஷம் யாரையும் பார்க்காத, யார்கிட்டையும் பேசாத, மூச்சு விடாத சிறுவன் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படிங்கிறான். கேள்வி என்ன அப்படின்னா, இந்த உடல் வந்து நிரந்தரம் கிடையாது, செத்து போகிற உடல். அதில் இருக்கிற செல்லு தினம் தினம் செத்து பிழைக்கிற செல்கள் அதெல்லாம். அதான் செத்ததன் வயிற்றில் அப்படின்னா, செத்த இந்த உடலுக்குள்ள சிறியது பிறந்தால் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற உயிர் இருக்கு, ஆன்மா இருக்கு. இந்த ஆன்மா எதை சாப்பிட்டு எங்க இருக்கும் அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா எதுவுமே இல்லையே, உடலும் இல்லை, உடல்ல இருக்கிற செல்லும் இல்லை, இது மட்டும் இருக்கே நிரந்தரமா, அது எப்படி இருக்கும் இல்லையா? நியாயமான கேள்வி. இந்த கேள்வியை புரியறதுக்கே நமக்கு ஒரு ஜென்மம் வேணும். ஒரே நிமிஷத்துல ஸ்கூலுக்கு போகாத, ஸ்கூல் பக்கமே போகாத ஒரு பையன் பதில் வந்து அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னா, எது ஒண்ணுமே இல்லைன்னு நீ சொன்னியோ அதை சார்ந்து அங்கேயே இருக்கும். நான் என்ன அர்த்தம்? எது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாதது எது? பரம்பொருள். பரம்பொருளுக்கு வந்து குணம் இல்லை, உருவம் இல்லை அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த பொருளை சார்ந்தே இருக்கும். அப்படின்னா நம்மளுடைய ஜீவாத்மா என்னைக்குமே அந்த பரமாத்மாவை சார்ந்துதான் இருக்கும். அதுக்கு மேல போட்ட ஆடைகள் தான் ஆணவம், கர்வம், பொறாமை, போட்டி, பேராசை, ஆசை, கோபம், துக்கம், பாவம், புண்ணியம் எல்லாமே இதை மேல சுத்தின போர்வைகள், ஆடைகள். இது உள்ள இருக்கிறது அவன் கொடுத்தது. அவன் கொடுத்தது அவன் எப்படி கொடுத்தானோ அதே மாதிரி தான் இருக்கும், அதை சார்ந்துதான் இருக்கும். இதான் பதில். சாஷ்டாங்கமா கீழே விழுந்துட்டான் மதுரக்கவி.
என்னை சிஷ்யனா எடுத்துக்கோ அப்படின்னு. குருவா அவன் சொன்னவனுக்கு வயசு 16, சிஷ்யனா என்னை எடுத்துக்கோன்னு சொன்னவனுக்கு 30 வயசு. சிஷ்யனா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நம்மாழ்வார் சடகோபன் சொன்ன வார்த்தை, நாளையிலிருந்து 4 வேதத்தையும் தமிழில் செய்ய போகிறேன். ரிக், யஜூர், சாம, அதர்வனம் 4 வேதங்களையும் தமிழில் செய்ய போகிறேன். இதை நீ எழுதி கொடுக்கணும். இது செய்ய முடியுமா உன்னால? இவன் இது உதவி இல்லை, கட்டளை, ஆணை, நான் செஞ்ச பாக்கியம் இது. எப்போ வரணும்னு சொல்லுங்க, அப்போலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறார் மதுரகவி. நாளைக்கு ஆரம்பிக்கலாம், போயிட்டு வாங்குறான். நமஸ்கிருதம் தெரியுமா? ஸ்கூலில் போய் படிச்சிருக்கானா? தமிழ் தெரியுமா? எங்கேயும் போய் படித்தது கிடையாது. எப்படி தெரியும்? பெருமாளுடைய படைத்தளபதி விஸ்வக்ஷேனர், அந்த விஸ்வக்ஷேனருடைய அம்சம் இந்த நம்மாழ்வார். மதுரகவிட்ட சரி நாளைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு மதுரகவி நாளைக்கு வரணும் இல்லையா, நோட் புக்கில் எடுத்துன்னு வரணும் இல்லையா, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போயிட்டார். ராத்துக்கு நாளைக்கு சடகோபன் பெருமாளை பற்றி பாட போகிறான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த மரத்துக்கு வந்தவாடெல்லாம் யார் தெரியுமா? 108 திவ்ய தேச பெருமாள். ஆமாம், 108 பெருமாளும் அந்த புளிய மரத்துக்கு வந்தாச்சு. ஒரு கலையிலையும் ஒரு பெருமாள். எல்லாரும் உட்காந்து இவன் பாட போறத கேட்க வந்துட்டான். வந்தவன் சும்மா இருக்க வேண்டியதானே? இவன் இந்த 16 வயசு பையன் பாட போறான், அதை கேட்டுன்னு போலான்னு இருக்க வேண்டியதானே? இந்த 108 திவ்ய தேச பெருமாளுக்கும் போட்டி. யாரை பத்தி முதல்ல பாட போறான்? ரங்கநாதன் பார்த்தான். யாரு? ஸ்ரீரங்க பெருமாள். ரங்கநாதன் பார்த்து, சடகோபா, நான் பூலோக வைகுண்டநாதன், வைகுண்டத்தை பூலோகத்துக்கு கொண்டு வந்தவன், நான் தான் முதன்மையானவன், ஃபர்ஸ்ட் என்னை பத்தி பாடு அப்படிங்கிற ரங்கன். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது வெங்கடாஜலபதி, திருவேங்கடத்தான். அவர் பார்த்துட்டு, சடகோபா, இந்த விண்ணவர்களும் மன்னவர்களும் பூலோக வாசிகளும் திரள் திரளா பார்க்கறது என்னைய, நான் தான் பெரியவன், ஃபர்ஸ்ட் என்னைய பாடிட்டு அடுத்ததுக்கு போ அப்படிங்கிறான் திருவேங்கடத்தான். கீழே உட்காந்துருக்கவர் ஆகாச கங்கையை பூலோகத்துக்கு கொண்டு வந்தவன்னா அது யார் தெரியுமா? திருமாலிருஞ்சோலை மதுரை கள்ளழகர் அழகர் கோவில். அவர் சொல்றார், நான் ஆகாச கங்கையை இங்கே கொண்டு வந்தேன், இவாளெல்லாம் விட்டுரு, ஃபர்ஸ்ட் என்னைய பண்றாங்கிறான். இப்படி ஒருத்தரா சொல்றான். ஆனா நம்மாழ்வாருடைய கடைக்கண் பார்வை ஒரு பெருமாள் மேல விழருது. அந்த பெருமாளை பார்த்து கண் கலங்கி சேவிக்கிறான். வரதா நீதாண்டா. காஞ்சி வரதராஜ பெருமாளை. ஆமா, காஞ்சி வரதனை பார்த்து வரதா நீதாண்டாங்கிறான். ரங்கநாதனுக்கு வந்துட்டு, அவங்ககிட்ட என்ன பார்த்து நீ, என்கிட்ட என்ன இல்லை, அதை சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாரு. யாரு? ரங்கநாதர். சடகம் சொல்றான். இந்த பாரு, ஸ்ரீராமர் ஆசை ஆசையா அவ வம்சா வழியா சேவிச்சுன்னு வந்த பெருமாள் நீ விபீஷணனுக்கு கொடுத்தான். பேசாம விபீஷணனோட போக வேண்டியதானே? நீ விபீஷணனை கழட்டி விட்டு இங்கே உட்காந்துட்ட, நீ என்னை பேசப்படாது அப்படின்ட்டான். திருவேங்கடத்தான் பார்த்தார், திருமலை வெங்கடாஜலபதி. சரி, அவன் தான் அப்படி பண்ணான், நான் என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறார். வெங்கடாஜலபதியை பார்த்து சொல்றார், ஸ்ரீ வராக பெருமாள் உனக்கு திருமலையில் இடம் கொடுத்தார். நீ இடம் கொடுத்தவனை ஓரமாக உட்கார வச்சு நீ ஆட்சி பண்ணிட்டு இருக்க. திருமலைக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் அலமேல மங்காபுரம் போய் தாயாரை பார்த்துட்டு வராக பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா பெருமாளை சேர்க்கணும். இப்போ நம்ம போன தடவை திருப்பதிக்கு போகும்போது தான் வராக பெருமாளில் கூட்டம் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அங்கே வராகர் இருக்காருன்னு. இல்லைன்னா வராகர் அங்கே உட்காந்துருக்காருன்னு யாருமே தெரியாது. வராகர் கொடுத்த இடம் திருமலையில் பெருமாளுக்கு இடம். இவர் அவரை ஓரமாக உட்கார வச்சுட்டு இவர் ஆட்சி பண்ணியிருக்கார். அதை சொல்கிறான் அந்த பையன். வராகர் கொடுத்த இடத்துல உட்காந்துட்டு அவரை ஓரம் கட்டிட்டு நீ ஆட்சி பண்ணிட்டு இருக்க, நீ பேசப்படாது, ஒரு ஒருத்தனையும் சொல்லிட்டு. ஆமாம், அப்போ வரதன்கிட்ட குற்றமே இல்லையா அப்படிங்கும்போது என்னைய பொறுத்தளவு குறையில்லாத கோவிந்தன் வரதன். பிரம்மனுக்கு 1000 அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. 1000 அஸ்வமேத யாகத்துக்கு அவன் எங்க போவான்? அப்போ அவனுக்கு ஒரு அசரீரி
1000 அஸ்வமேத யாகத்தை பற்றி கவலைப்படாத, காஞ்சிபுரம் போ, வரதராஜன் இருக்கான், அவங்கிட்ட போய் ஒரே ஒரு யாகம் பண்ணும், இந்த பதவி உனக்கு கிடைச்சிடணும். அசரீரியா வந்து அவனுக்கு அந்த யாகம் பண்றதுல எந்த தடங்களும் இல்லாம பார்த்துட்டு யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த யாக சுடர்ல இருந்து வந்தவன் அந்த வரதராஜன். வரதராஜனை தான் பாட போறேன் அப்படிங்கிறான் அந்த பையன். வரதராஜனுக்கு ஒரே பெருமிதம். ஆஹா, ஸ்ரீரங்க பெருமாள், திருப்பதி பெருமாள்லாம் விட்டு நம்மளை சொன்னானே அப்படின்னு ஒரு புன்முறுவல். இன்னைக்கும் நீ போய் காஞ்சிபுரம் போனோம்னா ஆஜானு பாகுவா நின்னுண்டு புன்முறுவல் அழகா பார்த்து சிரிச்சுட்டு இருப்பார். நீ பார்த்தா உன்னை பார்த்து சிரிப்பார், நான் பார்த்தா என்னை பார்த்து சிரிப்பார், பக்கத்தில் இருக்கவன் பார்த்தா பக்கத்தில் இருக்கவனை பார்த்து சிரிப்பார். புன்முறுவல், புன்னகை ராமன் அப்படிங்கிற மாதிரி புன்னகை பெருமாள் இந்த வரதராஜன். அழகா பார்த்து சிரிச்சுட்டு இருப்பார். அயர்வுறும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதெழு என் மனனே. அமரர்கள் அதிபதி வரதராஜ பெருமாளை வந்து நம்ம தேவாதி ராஜன் சொல்லுவோம், தேவாதி தேவன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் அந்த அமரர்கள் அதிபதி. சுடரடி, துயரரு சுடரடின்னு சொன்னார் இல்லையா, சுடரடின்னு நான் சொன்ன மாதிரி யாகத்திலிருந்து வந்தவர், யாகத்தீலிருந்து வந்தவர் இந்த வரதராஜன். சுடரடி அப்படின்னு சொல்றது நம்மாழ்வார் சொல்றது இந்த வரதராஜன். ஸ்ரீ வைஷ்ணவாவில் ஒரு பழக்கம் உண்டு, வந்து ஆழ்வார்னு சொன்னால் அது நம்மாழ்வாரை குறிக்கும், கோவில்னு சொன்னால் ஸ்ரீரங்கத்தை குறிக்கும், பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்னால் வரதராஜ பெருமாளை குறிக்கும். இது வெளியூர் வாசிகளுக்கு வரதராஜ பெருமாள் வந்து பெருமாள் கோவில், உள்ளூர் வாசிகள் கோவில் தான் சொல்லுவாங்க. இவன் 2 பேரும் உள்ளே போயிட்டான்னு வச்சுக்கோ, அந்த மலை இருக்கு இல்லையா, வரதராஜன் மேலே இருப்பான், ஒரு குன்று மேலே இருப்பார். அந்த வரதராஜனை வந்து திருமலை அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா அந்த மலை வந்து இந்திரனோட ஐராவதம், அது மேலே தான் நின்று இருப்பார் வரதராஜன். அப்பேற்பட்ட நம்மாழ்வார் எல்லா பெருமாளையும் அடக்கினார், அன்பால கட்டி போட்டார். அதனால தான் சடகோபனுக்கு இன்னொரு பேர் வந்து பராங்குசன். தன்னையே பெண்ணா பாவிச்சு பாடுற பாட்டெல்லாம் பராங்குசன் நாயகின்னு வரும். இவர் பேர் வந்து பராங்குசன். அங்குசம்னா என்னது, யானை பாகன் கையில் ஒரு குச்சி வச்சுப்பான் இல்லையா, அதான் அங்குசம். அது பேர் வந்து யானையை அடக்கிறது. அது மாதிரி யானை மாதிரி இருக்கிற பெருமாளை அன்பால கட்டி போட்டான் அந்த பையன். அதனால அந்த பையனுக்கு பேர் வந்து பராங்குசன். எல்லார்ட்டையும் ஒப்புதல் வாங்கி வரதராஜனை பாடி எல்லா பெருமாளையும் பாடினார். 4 வேதங்கள், ரிக், யஜூர், சாம, அதர்வணம். இந்த அதர்வணம் அப்படிங்கிறது வந்து இந்த 3 வேதங்களையும் 3 வேதங்களுடைய சாரம் இந்த அதர்வணம். அது வந்து புது வேதம் கிடையாது, இதோடைய தொகுப்பு. இதில் இந்த 3 வேதங்கள்லையும் என்னென்ன வழிமுறைகள் வழிபாடுகள்லாம் இருக்கோ அதை வந்து தொகுத்திருப்பா இந்த அதர்வணத்தில். அந்த அதர்வண வேதத்தை தமிழில் திருவாய்மொழி அப்படின்னு கொடுத்தார். நம்ம எல்லாருமே முக்கால்வாசி எல்லாருமே யஜூர் வேதம், இந்த யஜூர் வேதத்தை வந்து திருவாசிரியம் அப்படின்னு நூலில் கொடுத்தார். திருவாசிரியத்துக்கு வந்து புக்கும் கிடைக்கும். இதுக்கு வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை பண்ணியிருக்கார். வியாக்கியானம் அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தைக்கும் விளக்கம். ஸோ நம்ம வந்து சமஸ்கிருதம் தெரியல அப்படின்னு வேதத்தை ஒதுக்கப்படாது. சமஸ்கிருதம் தெரிஞ்சவா வேதம் படிக்கலாம், சமஸ்கிருதம் தெரியாதவா நம்மாழ்வார் எழுதின 4ஐயும் படிக்கலாம். நம்ம எல்லாருமே யஜூரில் இருக்கிறனால திருவாச்சரியம் படிக்கலாம். இதோடைய சாரம் திருவாய்மொழி. அதனால தான் எல்லாரும் சொல்லுவா வேதம் அப்படின்னா திருவாய்மொழி, திருவாய்மொழி அப்படின்னா வேதம். திருவாய்மொழியும் திருவாசிரியத்தையும் படிக்கலாம். இந்த திருவாய்மொழியை வந்து ஒரு ஒப்பற்ற நூலாக சொல்லுவாள். அதுக்கு ஒரு கதையே உண்டு. ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து டெய்லி வந்து சாலகிராம பூஜை பண்ணுவார். சாலகிராம பூஜை பண்ணிட்டு அந்த சாலகிராமத்தை அவரோட வெத்தலைப்பட்டியில் போட்டுருவார். வெத்தலைப்பட்டியில் போட்டுண்டு நேராக ஸ்ரீரங்கன்ட்ட போவார். ஸ்ரீரங்கனை பார்த்துட்டே திருவாய்மொழியை சொல்லுவார். அப்பேற்பட்ட மனிதர். சாலகிராம பூஜை பண்ணுறதே பெரிய விஷயம். அதை பண்ணிட்டு ஸ்ரீரங்கனை பார்த்து திருவாய்மொழியை சொல்கிறாருன்னா எப்பேற்பட்ட மனுஷன். இது பண்ணிட்டுப்பார். பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் வெத்தலை போட்டுப்பார். வெத்தலை போடும்போது டப்பாவை திறந்து பாக்குக்கு பதிலாக சாலகிராமத்தை போட்டுருவார் வாயில். கேளு, சாலகிராமத்தை வாயில் போட்டு மென்னுண்டு திருவாய்மொழியை படிச்சுட்டு இருப்பார்.
நடுவில் திடீர்னு தெரியும், ஐயோ பாக்கு இல்லை இது சாலகிராமட்டான்னு சொல்லி திருப்பி வாயிலேருந்து எடுத்து அலம்பி வெத்தலைப்பட்டியில் போட்டுருவார். இது வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கார். அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் பார்ப்பார், இதை பார்த்துட்டு திட்டு வரணும், என்ன வேலைடா பண்ணுற, சாலகிராமத்தை வாயில் போட்டு மின்னு அப்புறம் திருப்பி அதை எடுத்து அலம்பி உள்ளே வைக்கிறிய அப்படின்னு என்ன அபச்சாரம் சொல்லி அந்த சாலகிராமத்தை அவர் கையில் வந்து பிடிங்கின்னு போயிடுவார். பிடிங்கின்னு போய் ஆற்றுல போய் நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவார். அன்னைக்கு நைட்டு சொப்பனத்தில் வந்துடுவார் ஸ்ரீரங்கன். ரங்கம் வந்து அவங்ககிட்ட வந்து அந்த சாலகிராமத்தை பிடிங்கிட்டு வரும். இவன் கேட்பான், நான் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கினா நீ என்கிட்ட இருந்து பிடுங்கினேன். டேய், அவன் வந்து திருவாய்மொழியை அழகாக சொல்கிறான், நான் வாய்க்குள்ளே இருந்தான்னா பொட்டிக்குள்ளே இருந்தான், உனக்கு என்ன, நீ இந்த பாலாபிஷேகம் பண்ணுறதுலாம் எனக்கு வந்து நிற்கலை, எனக்கு அவன் சொல்கிற திருவாய்மொழி வேணும். அப்பேற்பட்ட திருவாய்மொழி அது எழுதுனது யார்? ஸ்கூல் பக்கமே போகாமல் ஒரு புளிய மரத்து பொந்தில் 16 வருஷம் இருந்த சடகோபன் அப்படிங்கிற அந்த நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம் வைகாசி விசாக நட்சத்திரம். நம்ம வந்து குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும், அறிவில் வந்து சிறந்து இருக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றுமே வேண்டாம், நம்மாழ்வாரை நினச்சிண்டே இருந்தால் போகிறோம். நம்மாழ்வாரை மனசில் நினச்சிண்டே இருந்தால் போகிறோம். உட்கார்ந்த இடத்துல பெருமாள் எல்லாம் வர வச்சு அன்பால் கட்டி போட்டான், பராங்குசன்னு பேர் வாங்கினான். அப்பேற்பட்ட நம்மாழ்வாரை நம்ம என்றைக்குமே நினச்சிட்டு இருக்கணும், தினந்தோறும். அது வந்து நமக்கும் நல்லது, நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நல்லது, அவளுக்கும் சொல்லித்தரணும் இந்த நம்மாழ்வாரை பற்றி. நம்மாழ்வார கோயிலில் பார்த்தா கூட பார்த்துட்டே இருக்கும். ஆமாம், அந்த புளிய மரத்து அடியில் இருந்த சிறுவன் எல்லா பெருமாளையும் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. அவளுக்கே இவங்கிட்ட வாதம் பண்ண முடியல, அவளையே கன்வின்ஸ் பண்றான் பத்தியா. அதுக்கு என்ன வேணும்? நாலேஜ் இருக்கணும், அவளை பத்தி பரிபூர்ணமா தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நம்மாழ்வார் ஒரு பாட்டுல பாடுவார், புகழ்வோம் பழிப்போம், புகழோம் பழியோம், இகழ்வோம் மதிப்போம், மதியோம் இகழும். ஒருத்தர் வந்து புகழ்றோம்னு வச்சுக்கேன், அந்த யாரை புகழ்றோமோ அவளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவளுடைய குணங்கள் எல்லாம் பேசி அவளுடைய சிறப்பான குணங்களை ஒரு 2-3 குணங்களில் டீட்டெயில்டாக பேசிட்டோன்னு வச்சுக்கோ, அப்போ தான் அவளை பற்றி தெரியும். இப்போ நம்ம வியாக்கியானங்கள் பண்ணுறது, சொற்பொழிவு காட்டுறது, இதிலெல்லாம் வேலுக்குடி இருக்கார், துஷ்யந்த் இருக்கார், டாக்டர் வெங்கடேஷ் இருக்கார், அனந்த பத்மநாபாச்சாரி இருக்கார், எல்லாரும் கேட்குறோம். நம்ம இப்போ அவளை வந்து ஒன்றுமே கேட்காம அவளை நாளைக்கு நேரில் பார்த்தோன்னு வச்சுக்கோ, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நான் பேசினதுலேயே உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்றுமே தெரியாமல் முழிச்சோன்னு வச்சுக்கோ, அது வந்து அந்த அவமானம் வந்து அவளுக்கும் உண்டு நமக்கும் உண்டு இல்லையா. அவளை பற்றி தெரிஞ்சிருக்கணும் புகழும்போது. இதனால தான் சொல்கிறார் நம்மாழ்வார், நான் உன்னைய புகழ்ந்தாலும் அது வந்து இழிவுபடுறதுக்கு சமானம், ஏன்னா உன்னை பற்றி ஃபுல்லாக தெரியாது அப்படிங்கிறார். நம்மாழ்வாருக்கே உன்னை பற்றி ஃபுல்லாக தெரியாது அப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம். நம்மாழ்வார் வந்து பெருமாள் எல்லாம் அங்கு சமாதி உட்கார வச்சவர், அவரே அப்படி சொல்லும்போது நம்மளாம் ஏமாத்துறோம். அதனால நம்மாழ்வாரையே நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்மாழ்வார் நம்மளை கைவிட மாட்டார்.